ஆளுநர் வித்யாசாகரின் அழைப்புக்கு பிறகுதான் கூவத்தூரில் உள்ள விடுதியை விட்டு வெளியேறுவோம் என்று பெரம்பலூர் எம்எல்ஏ இளம்பிறை தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் இது போன்று போலியான கடிதங்கள் எங்களுடைய மதிப்பிற்குரிய தியாகத் தலைவி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களுடைய கையெழுத்திட்ட போலியான கடிதமே மேதகு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு ரிசார்ட்டுடைய உரிமையாளருடைய கடிதம் எப்படி உண்மையான கடிதமாக இருக்கும்? இது போன்று போலியான செய்திகள், போலியான விஷயங்கள் உலவிக் கொண்டிருக்கிறது. 125 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காக 125 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த உணர்வோடு ஒரு ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும், தனக்கென வாழாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்திருக்கிற இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும், நம்மை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தொடர்ந்து முழுமையான ஆட்சியை தர வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த உணர்வோடு 125 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமை உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம். நேற்று இரவு 12 மணி அளவில் சேவூர் ராமச்சந்திரன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் காணாம போயிட்டான்னு சொல்றாங்க. இது போன்ற தகவல்கள் நாங்கள் வந்த காலத்தில் நிச்சயமாக அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அவருடைய வினாக்களை தொடுங்கள். இது போன்ற விசமத்தனமான பிரச்சாரங்கள் எதிர்கட்சியினரால் பரப்பப்படுகிறது. எங்கள் கட்சியை காட்டி கொடுத்து விட்டு செல்கின்ற அவர்களாலும் இது போன்ற விசம பிரச்சாரங்களை குட்டையை குழப்பி மீனை பிடித்து ஆதாயத்தை தேட முற்பர்களுடைய விசம பிரச்சாரம் என்பதை நான் இந்த நேரத்தில் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டு மக்களுக்கு. ஆளுநர் அழைக்கிற போது நிச்சயமாக கொடுத்திருக்க மேதக ஆளுநர் கொடுத்திருக்கிறோம். பல்வேறு ஊடகங்களில் வெளிவந்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் இடையில அந்த பட்டியலை நீங்க இந்த எம்எல்ஏ இருக்காங்க, அந்த பட்டியலை நிச்சயமாக வெளியிடுவார்கள். தேவைப்படுகிற போது வெளியிடுவார்கள். இல்ல, நாங்கள் மேதகு ஆளுநரிடத்திலே தந்திருக்கிறோம். அதனாலதான் அவர்கள் எங்களுக்கு உடனே நாங்கள் கொடுத்த உடனே எங்களுடைய 12 அமைச்சர்களை, மூத்த அமைச்சர்களை அழைத்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பொதுமக்கள் 125 பெரும்பான்மையான உறுப்பினர்களை மேதகு ஆளுநருடைய அலுவலகத்திலே தரவில்லை என்று சொன்னால் எங்களை அழைத்திருப்பார்களா? முதலிலே இதையே ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் தெரிகிறது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்.